அழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்தேன். தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பிள்ளைகளே, யாரெல்லாம் நம்மளை தூக்கி போடணும், நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, இனி நீ எழும்பவே முடியாது, உன் சாப்டர் இதோட க்ளோஸ், உன்னால் இதை செய்ய முடியாது, யாரையெல்லாம் நம்மக்கிட்ட நெகட்டிவாக பேசுகிறாங்களோ மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க. நம்மளை தீர்மானிக்கிறது, நம்ம வாழ்க்கையை திட்டம் பண்ணுறது, நம்மளை குறித்து ஆண்டவர் போட்டிருக்க பிளான் எல்லாமே கர்த்தர்கிட்ட இருக்குது. நம்ம மனுஷங்க கொடுக்குற ஆலோசனை, அவங்க கொடுக்குற பதில் நமக்கு தேவையே இல்லை. கர்த்தர் தான் நம்மளுடைய முடிவு வரைந்து நம்மளை நடத்த அவர் போதுமானவர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வேத வசனம் என்ன தெரியுமா? எசேயா சாப்டர் 58 8ஆம் வசனம். எசேயா சாப்டர் 58 8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கும். பார்த்தீங்களா? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு கர்த்தர் சொல்கிறாரு. எந்த மனுஷனாவது இவ்வளோ ப்ராமிஸோடு சொல்ல முடியுமா? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு. ஆனால் கர்த்தர் சொன்னது தாங்க. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனப்புத்திரனும் அல்ல.